ஹாய் நண்பர்களே, நீளமாக இருக்க பாவாடையை எப்படி நம்ம ஈஸியான முறையில் வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சில பேர் டக்கு பிடிப்பாங்க. அந்த டக்கு பிடிக்கிறனால பொஃப்புன்னு இருக்கும். சாரி கட்டினாலும் ஒரு ஒரு நீட்டாகவே இருக்காது. நீங்கள் இப்படி வெட்டி தைச்சு பாருங்கள். டைம் ஆகுமோ யோசிக்க, வேலை அதிகமாக இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. ஆனால் இது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு பாவாடையில். இந்த சென்டரில் உள்ள இந்த ஓப்பன் சைடில் நீங்கள் தையலை பிரித்து விட்டுக்கோங்க. நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு வெட்டணும்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ நீளமாக எக்ஸ்ட்ரா இருக்குது, எத்தனை அளவு வெட்டலான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 2.5 இன்ச்சு பெருசாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த பட்டியிலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டுறேன் நான். இப்படி வெட்டினாலும் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. அகலத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கூடும். அதுவுமே நம்ம மடிச்சு அடிச்சிருவோம் ஓப்பன் சைடில். நூல் நம்ம பாவாடை கலருக்கு நூல் போட்டுக்கோங்க. நான் வீடியோவுக்கு தெரியறதுக்காண்டி நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சு அடிச்சுக்கோங்க. இழுக்கக்கூடாது, துணியை இழுக்காம அடிங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிராஸ் வந்துடும். இழுக்காம கரெக்டாக அந்த தையல், அந்த பாட் வர இடத்துல கரெக்டாக அந்த தையல் இருக்கிற மாதிரி அது மேலே வச்சு தைங்க. கிராஸாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு பாவாடை கிராஸாக வந்துடும். கரெக்டாக அப்போ அந்தந்த பாட்டில் அந்த தையல் வர்ற மாதிரி வச்சு தைங்க. இது ஈஸியான முறை தான், எந்த மாற்றம் வராது. பாவாடை நம்ம எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். இப்படி நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் டக்கு பிடிக்க மாட்டீங்க. இழுக்காம மட்டும் தைங்க. அந்தந்த இடத்துல அந்த தையல் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு, நான் ஒரு 1.5 இன்ச்சு மடக்கிறேன். கரெக்டாக வச்சு ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சு கரெக்டான அளவில் தைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த பாட் வர்ற இடத்துல அந்த தையல் வர்ற மாதிரி வச்சு தையல் போடுங்க கரெக்டான இதில். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாவாடையை டக்கு பிடிக்கிறத விட இது உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம வேலையை பார்க்கக்கூடாது, எப்பயுமே கண்டிப்பாக ஃபினிஷிங்கை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே கிளாத்தை இழுக்காதீங்க, இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் விழுந்துடும் பாவாடையில். இழுக்காம மட்டும் தைங்க. லாஸ்டா முடிக்கையில இலையாடிக்கோங்க. அப்புறம் நம்ம தச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் சைடு இருக்கும் பாருங்க, அந்த இதில் நம்ம 1/4 இன்ச்சு மடக்கி தைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு விட்ட இடத்துல 2 இலையாடிக்கோங்க. நல்லா 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சிட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சிருங்க. அப்புறம் சென்ட்ரு தையல்ல இலையாடிக்கோங்க. அவ்வளோதான், பாவாடை ஃபினிஷிங் ஆகி